श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत् குருபரம்பராயே நமஹ. போன ரெண்டு ஸ்லோகங்கள்னால இது மாதிரி ஒரு ஸ்போடம் அப்படிங்கிறது நம்ம பிரத்யக்ஷத்தினாலேயோ அல்லது காதாலேயோ அனுபவிக்கப்படல. உபலப்தி பராகதமா இருக்கிற விஷயத்தை போய் அதாவது நம்மளால பார்க்கப்படல, அனுபவிக்கப்படல, அந்த விஷயத்தை போய் இருக்குன்னு சொல்றது தவறு. அதே மாதிரி அர்த்தாபத்தி பிரமாணத்தை கொண்டும் சொல்றது தவறு அப்படின்னு சாதிச்சார் ரெண்டு ஸ்லோகத்தினால. இப்போ அதுக்கு மேல ஆகமம், அதாவது சப்த பிரமாணம், சப்த பிரமாணம்னா ஸ்ருதி ஸ்மிருதி இவைகள்லாம் சொல்றதா, இவைகள்லாம் இது மாதிரி ஸ்போடம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்றதா, அந்த மாதிரி பிரமாணம் இருந்ததுன்னாக்கா அது நீங்க ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னா நம்மெல்லாம் சாஸ்திரீக பிராமணியவாதிகளோ இல்லையோ, அதனால நீங்க அதை ஒத்துக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு பதில் சாதிக்கிறார். அந்த மாதிரியே கிடையாது, எதுவும் பிரமாணமே கிடையாது. ஏன்னா மகர்ஷிகள் அவ என்ன பண்றா, சில வார்த்தைகளை சொல்றா, சப்தோ பிரம்ம அப்படின்னு சொல்றா, அத மாதிரி நாத பிரம்ம அப்படின்னு அவ சொல்றா. அத மாதிரி பகவத்கீதையில சப்த பிரம்மணி நிஷ்ணாதா பரம் பிரம்மாதி கச்சதி ஜிஜ்ஞாசுருபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே அப்படின்னுட்டு பகவத்கீதையிலையும் இருக்கு. இப்ப சப்தோ பிரம்ம, சப்தமே பிரம்மம், அது ஸ்போட தத்துவம் தான். நாத பிரம்ம அப்படின்னா அதுவும் ஸ்போட தத்துவம் தான். சப்த பிரம்மணி சப்தம், ஏன்னா பிரம்ம சப்தம்ன்றது விபுத்துவத்தை சொல்றது. பிரகத்வம் எவரமான பிரகத்வஞ்ச ஸ்வரூபேன குணைச்ச யத்ர அனவதிக அதிசயம் ஸ்வஸ்ய முக்கியோர்த்தஹ அப்படின்னு சாதிச்சிருக்காரு. பிரகத்வம் அதாவது பறந்து இருக்கிறது, பிரகத்வம்னா வியாபிச்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். பிரம்மணத்துவம் அப்படின்னாக்கா தானும் வியாபிச்சு இன்னொன்னுத்தையும் வியாபிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு. அதனால இந்த பிரம்மன்னா என்ன அர்த்தம், பறந்து விபுவா இருக்கிறது, விபுவா இருக்கிற பிரம்மம், அது மோட்ச பரியந்தம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாக்கா இது ஸ்போடத்தை தான் சொல்லும். அதுவும் சப்த பிரம்ம அப்படின்னு சொன்னதுனால ஸ்போடத்தை தான் அது சொல்றது. அதனால நாங்க சொல்லக்கூடிய ஸ்போட தத்துவம் தான் இங்க சப்தோ பிரம்ம நாத பிரம்ம. அது மாதிரி சப்த பிரம்மணி நிஷ்ணாதக, இந்த சப்தமாகிற பிரம்மம் ஸ்போடம், அதுல நிஷ்ணாதக அது உபாசகனானவன் பரம்பிரம்மாதி கச்சதி, பரபிரம்மத்தையே அடைவான், ஆத்மஸ்வரூபத்தை அடைவான் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே, யோகஸ்ய ஜிக்ஞாசுரபி 6ஆம் அத்தியாயத்துல இன்னைக்கு காலக்ஷேபத்துல வரப்போகுது. அதாவது அர்ஜுனன் கேட்டான், இந்த மாதிரி ஒருத்தன் கர்மயோகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான், கர்மயோகம் பண்ணணும்னு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஆனால் அவன் பண்ணல, விட்டுட்டான். அப்படிப்பட்டவனுக்கு என்ன கதி? அதாவது பாப்பம் வருமா, அல்லது நல்ல ஜென்மா கிடைக்குமா, அடுத்த ஜென்மாவில திரும்பி ஏதாவது வருமா அப்படின்லாம் கேட்கச்ச அதுக்கு பிரமாணம் சொல்ற வாக்கியம் ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே அப்படின்னு பதில். ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய, யோகத்தினுடைய ஜிக்ஞாசா, தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அதன் பிறகு அனுஷ்டிக்கணும்னு ஆசை, அவ்வளவுதான். இதுல வரும் திருப்புல்லாணி சேது ஸ்நான மகாத்மியத்துல, சேது மகாத்மியத்துல சொல்லச்ச யாராவது ஒருவன் நான் இதுக்கு போகணும், சேது ஸ்நானம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு,
சேதுவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட சரி, அவனுக்கு சேது ஸ்நானம் பண்ணின புண்ணியம். அந்த மாதிரி ஒத்தனை நீ சேதுவுக்கு போயிட்டு வா, சேது போய் பார்த்துட்டு வா, ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட அவனுக்கு சேது ஸ்நான பலன் கிடைச்சிடும், சேதுவை தரிசனம் பண்ண பலன் கிடைச்சிடும் அப்படின்னு சேது மகாத்மியத்துல இருக்கு. அந்த மாதிரி இந்த யோகத்தை, கர்மயோகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் அவன் நினைச்சிருக்கான். அப்படி நினைச்சான்னா கூட அவனுக்கு நல்ல அடுத்த ஜென்மால நல்ல தேகம் கிடைக்கும். நல்ல தேகம் கிடைச்சி இந்த ஆத்ம ஞானத்தை அடையணும் அப்படின்றதுக்கோசரம் அவன் கர்மாவை நொட்டிப்பான். கர்மயோகத்துல அவனுக்கு இச்சை நல்லா ஆனந்தத்தை அனுபவிப்பான் அப்படின்னா அங்க சொல்லியிருக்கிறது. அதை இப்ப ஜிக்ஞாசுரபி யோகசிய, யாருக்கு ஜிக்ஞாசா இருக்குதோ அவனுக்கு கூட ஜிக்ஞாச, அவன் சப்த பிரம்ம அதிவர்த்ததை, சப்த பிரம்மத்தை அடைந்துடுவான், அதை தாண்டிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோட்சம் வரையும் அவனுக்கு வந்துடும், ஆத்ம ஞானம் ஆத்ம சாட்சா்காரம் அதெல்லாம் வரும் அப்படின்னு இருக்குதே. அதனால அந்த சப்த பிரம்மன்றது நாங்க சொல்ற ஸ்போடம் தான். இதெல்லாம் ரிஷிகள் சொன்ன வார்த்தை, வேதம் சொல்ல வார்த்தை, அது மாதிரி பகவானே சொன்ன வார்த்தை. அப்படி இருக்கிறதுனால இதுவே ஸ்போடத்துக்கு பிரமாணம். அதனால இந்த சப்தமாகிற ஒரு பிரமாணம், ஸ்மிருதியோ வேதமோ அல்லது இந்த மாதிரி பகவத் வச்சனமோ இதெல்லாமே பிரமாணமா இருக்கட்டுமே. அதனால இப்படி இருக்கிறதுனால இது ஸ்போடங்கிறது அங்கீகரிச்சுதான் ஆகணும். இது வர்ணாதிரிக்தம், வர்ணம் ஆ ஆ இ அப்படிதான் சக்தம் நம்ம கேட்கிறோம், வர்ணம் இருக்கும் இல்லையோ, அதை காட்டிலும் வேறுபட்டது அது. அதனால இதைதான் நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா வையாகரணாள், ஸ்போடவாதிகள். அதற்கு சமாதானம் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இது இந்த சப்தம் நாத பிரம்மம் இதெல்லாம் என்ன தெரியுமா, வர்ணத்தை தான் சொல்றது, ஸ்போடம்னு ஒரு தனி தத்துவத்தை சொல்லல. அது சப்த ரூபமான ஜட வஸ்து, ஜட வஸ்து தான். ஞானம் சுயம் பிரகாசம். ஆனால் இது சப்தங்கிற ஒரு ஜடம், ஆகாசத்துக்கு தர்மமா இருக்கக்கூடிய ஒரு ஜடமான வஸ்து. அது திரவியம் கூட கிடையாது, ஜடம் தான் அது. அதனால சொல்றது இது. அத மாதிரி ஏன் அது மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, நாம ஒத்துட்டு இருக்கோம், மீமாம்சகாலும் ஒத்துட்டு இருக்கா இந்த விஷயத்த. இந்த இது இருக்குது, வேதம் இருக்கே, வேதம்ன்றதெல்லாம் கூட சப்த ரூபமா தான் இருக்குது. சப்த ரூபமா இருக்கிறதுனால அதெல்லாம் ஆகாசத்துக்கு தர்மம் அது அப்படின்னு நாம சொல்றோம். ஆகாசத்துக்கு தர்மம் அது. சப்தமானது ஆகாசத்துக்கு குணம். தர்க்கங்கிறத சொல்லுவா, சப்த குணக்கம் ஆகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த சப்தமானது ஆகாசத்துக்கு தர்மமா தான் இருக்கு. ஆகாசமே ஒரு அச்சேதனம், அதுவும் முதல் பூதம். அந்த மகாபூதத்துக்கு ஒரு தர்மம் இருக்குது, குணம், அவ்வளவுதான் அது. அதனால ஒரு அச்சேதனத்தினுடைய விசேஷம் தான் இந்த சப்தம்ங்கிறது. மீமாம்சகன் கூட அதான் ஒத்துட்டு இருக்கா. ஆனா அவ திரவியமா ஒத்துட்டு இருக்கா. சப்தத்தை திரவியம் அப்படின்னு அவ சொல்ற, நாம திரவியம் கிடையாது. அதுக்கோசரமே நியாய சித்தாந்தனத்துல அத்ரவிய பரிச்சேதம்னு ஒண்ணு சாதிச்சிருக்காரு சுவாமி தேசிகன். ஆக இந்த மாதிரி இது அச்சேதனம் தான். இது அச்சேதனமான ஒரு சப்தம். அத போய் நீ சப்த பிரம்மம் ஸ்போட தத்துவம், அதனால நமக்கு மோட்சமே கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு நீ போறது எப்படி முடியும், சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, சப்த பிரம்மணி நிஷ்ணாதா பரம் பிரம்மாதி கச்சதின்னு பெருமாள் சொன்னார். அதை வச்சுட்டு நீ சப்த பிரம்மன்னு இது ஸ்போடம் தான் அப்படின்னு நீ சொன்ன, அதுவும் தவறான வாதம்.
ஏன் அப்படின்னா இந்த பிரம்ம சப்தம் இருக்கும் இல்லையோ, பிரம்ம சப்தத்துக்கு வேதம்னு ஒரு அர்த்தம் உண்டு. பகவத்கீதையில கடைசியில சொல்லச்ச இந்த பிரம்ம சப்தத்தை வேதமாகவே, வேதத்தையே பிரம்மம் சொல்றதுக்கோசரம் வந்திருக்குது. அது மாத்திரம் இல்ல, இது பிரம்மன் இந்த இடத்துல சொல்ற சமயத்துல பிரணவ ரூபமான சப்த நட்டம்னு அர்த்தம் பண்றோம். ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிருக்கோம். என்ன சார் சுவாமி வந்து கால உபன்யாசம் பண்ண இங்க பிரம்ம கோஷமா இருக்குதுன்னு சாதிச்ச. என்ன பிரம்ம கோஷம் அப்படின்னா வேத கோஷம், சப்த கோஷம். சப்த கோஷம்னா வேத சப்தம், ஆழ்வார் ஸ்ரீசூக்திகள் அருள் செயல் கோஷ்டி. அது மாதிரி பிரம்ம விசாரம் நடந்த அந்த சப்த கோஷம். இப்படி பிரம்மன்ற சப்தத்துக்கு பல அர்த்தங்களை சாதிச்சு உபன்யாசம் பண்ண சுவாமி என்ன சார் சுவாமி ஒரு துணையம். அதனால இந்த பிரம்மான்னு வேதம்னு அர்த்தம். அந்த வேதத்துல எது பிரதானம் அப்படின்னா பிரணவ ரூபமான பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். பிரணவத்துல இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். பிரணவ ரூபம் சப்தம் அதுல இருக்கக்கூடியது. அத உபாசனம் பண்றதுன்றது வேற. பிரஸ்னோபனிஷத்து பிரணவத்தை வந்து ஒரு மாத்திரையினால உபாசனம் பண்றான் ஒருத்தன். அப்போ சத்தியகாம பிரஸ்னத்துல அது வருது. ஒரு மாத்திரையினால இந்த பிரணவ பிரம்மத்தை உபாசனம் பண்ணினான்னாக்கா அவன் மனுஷலோகத்துல இருக்கக்கூடிய போகங்களை அனுபவிப்பான். 2 மாத்திரையினால பிரணவத்தை உபாசனம் பண்ணான்னா அந்தரிக்ஷ லோகத்தினுடைய போகத்தை அனுபவிப்பான். 3 மாத்திரை உள்ளிட வாங்கி அப்படிங்கிற பெரிய ஆழ்வார். அந்த மாதிரி ஒருத்தன் உபாசனம் பண்ணினான்னாக்கா அவனுக்கு சாட்சாத் மோட்சமே கிடைக்கும் அப்படின்னு இருக்காது. அதனால பிரணவத்தை உபாசனம் பண்றவன் அர்த்தம். சப்த பிரம்மணி நிஷ்ணாதக பரம் பிரம்மாதிகச்சதி அப்படின்றதுக்கு பிரணவத்தை உபாசனம் பண்றவன் அப்படின்னு அர்த்தம். அதுல எப்போ வாச்சியம் வாச்சகம், என்னைக்கும் வாச்சகம் வேற வாச்சியம் வேறதான். கடகா அப்படின்னு சொன்னா வாச்சகம் சப்தம். அதுல கடத்துவம் பிரதீயத்தே, கடத்துவம்னு அர்த்தம் அது அப்படின்னு அது அர்த்தம் இருக்கு பாருங்க, அது வாச்சியம். இது சில சமயத்துல என்ன ஆகும், வாக்கியம் வாச்சகம் ரெண்டுத்துக்குமே அபேதத்துல நிர்தேசம், அபேதமா குறிப்பிட்டு விட்டுடுவாப்பா. சப்த பிரம்மணி அப்படின்னு சொன்னா பிரணவத்தை உபாசிக்கிறவன் அர்த்தம். அதனால அந்த பிரணவத்தை சொல்றதுக்கு பிரம்ம சப்தத்தை அப்படியே சொல்லிட்டா. அதனால இது ஒண்ணும் தப்பு இல்லை. இது அங்கதான் சொல்றது கீதையில தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பூர்வதைகம் பூர்வாபியாசேன தேனைவ கிரியதே ஷவசோபிதா அப்படின்னுட்டு வச்சனம் இருக்கு. அதுல என்ன அர்த்தம், இவன் ஆசைப்பட்டான், நான் கர்மயோகத்தை பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான், ஜிக்ஞாசை. ஆனா அதுல விட்டுட்டான், தெரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் அவனுக்கு ஜென்மா முடிஞ்சுடுத்து, திருப்பி ஜென்மா வருது. ஜென்மா வரச்ச அந்த இன்னொரு ஜென்மா வரச்ச அவனுக்கு திருப்பி இந்த ஜடபரதர் மாதிரி, அதே மாதிரி பீஷ்மாச்சாரியர், விதுரர், தாத்பரிய சிந்திரிகையில சுவாமி தேசிகன் இதெல்லாம் உதாரிக்கிறார். ஜடபரதர் மாதிரி, பீஷ்மர் மாதிரி, விதுரர் மாதிரி ஜன்மாந்தர வாசனை வருது அவளுக்கு. அந்த ஜன்மாந்தர ஞாபகம் வரவேதான் அவள்லாம் அனுஷ்டிக்கிறாள். ஏன்னா விதுரர் சூத்ர ஸ்திரீ கிட்ட பிறந்தவர்கள், ஆனால் அவர் மகாபிரம்ம இருக்கு. தர்மவியாசன்றவன் சூத்ர யோனியில பிறந்தவர், ஆனால் அவர் பெரிய பிரம்ம வித்தவர். அந்த பெரிய பிரம்ம வித்த போய் எப்படி சூத்ரான்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றதுதான். ஆனால் அது ஜென்மாந்தரத்தினுடைய ஞாபகத்தினால அவ அதை அனுஷ்டி சென்றிருக்கா அப்படின்னு தான் எம்பெருமானாலும் சரி சுவாமி தேசிகனும் சரி எல்லாருமே அதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதனால இதான் நிர்வாகம். ஆக அவன் என்ன பண்ணுவான், இன்னொரு ஜென்மா எடுக்கச்சே அந்த புத்தி சம்யோகம், முன்னாடி ஆசைப்பட்டானோ அது வருது. பௌர்வதைகிகம், முன்னாடி இருந்த உடம்பு, அந்த உடம்புல இவனுக்கு என்ன ஜிக்ஞாசை வந்ததோ அது இப்ப வருது. அதுவும் சொல்ற பூர்வாபியாசேன தேனைவ
கிரியதே ஷவசோபிசா. அதாவது ரொம்ப அழகான பதம் பெருமாள் சாதிக்கிறார். இவன் ஆசைப்படாட்டா கூட சரி, அப்ப ஆசைப்பட்டானோ இல்லையோ போன ஜென்மத்துல, இந்த ஜென்மாவில பூர்வ அபியாசேன போன ஜென்மத்துல இருந்த அபியாசத்தினால கிரியதை பலாத்காரமா அவனை இழுக்கிறதான் பிடிச்சி கர்மயோகம். நீ அந்த கர்மயோகத்தினுடைய மகாத்மியம் அது, நீ திருப்பி கர்மயோகத்தை தெரிஞ்சு அனுஷ்டிச்சிடும் அப்படின்னு சொல்றது அது. அதனால யோக பிரஷ்டா யோகஸ்ய ஜிஜ்ஞாசுரபி பூர்வ சம்ஸ்கார வசாத் சப்த பிரபஞ்சம் யோக விஷயகம் சர்வம் ஆதீத்ய யோக பதார்த்தமேவ சுலபதையா அதிகச்சதி அப்படின்னு அங்க பாஷ்ய சுத்தி இதா பாஷ்ய சுத்தி. அதனால யோக பிரஷ்டன். ஆனாலும் என்ன பண்ணினா, ஜிக்ஞாசு ஆசைப்பட்டான், ஆனா இவன் பண்ணல, விட்டுட்டான். இப்ப என்ன எடுத்தவனுக்கு இந்த சப்த பிரபஞ்சம் அதுல யோக விஷயமா இருக்குது, அதனால திருப்பி அதுலயே அவன் வரான் அவன் அப்படின்னு அங்க சொல்றது அது. அதனால இது பிரணவத்தை உபாசனம் பண்றது, சப்த பிரம்மத்தை உபாசனம் பண்றது. அதனால இது இந்த சப்த பிரபஞ்சம் ஏன் பிரம்மன் சொல்லணும் அப்படின்னு, வெறும் சப்தம் சொல்ல வேண்டியது தானே, பிரம்மான் ஏன் அங்க பிரயோகம் பண்ணணும், பிரம்மான்னு சொல்ல வேண்டாமே அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா, அதுக்கு பதிமூணு சுவாமி சாதிக்கிறார். பிரம்மவது பகு விஸ்திருதத்வா சப்தராஜே, பிரம்ம எப்படி வியாபிச்சிருக்குதோ அந்த மாதிரி சப்த ராசி அது வியாபிச்சிருக்குது, அது வியாபிச்சிருக்குது. அதனால அந்த சப்தமே பிரம்ம சப்தத்தினால சொல்லப்படுவது. சொல்ல பிரம்ம நாத பிரம்ம சப்த பிரம்மன்னா சொன்னா என்ன அர்த்தம், எப்படி பரமாத்மா வியாபிச்சு இருக்கானோ அந்த மாதிரி இந்த சப்தமும் வியாபிச்சு இருக்குது, அத சொல்லணும். அதனாலதான் ஏதத்வை சத்தியகாம பரஞ்சா பரஞ்ச பிரம்ம யதோங்கார அப்படின்னு அங்க சத்தியகாம பிரശ്னத்துல பதில் வருது. சத்தியகாமர் கேட்கிற, அதுக்கு குரு பதில் சொல்றார். ஏதத்வை சத்தியகாம, ஏ சத்தியகாமா இதுதான் என்ன தெரியுது, பரஞ்ச அபரஞ்ச பிரம்ம எதோங்கார, பரம் பிரம்ம அபரம் பிரம்ம, இது ஓங்காரம். ஓங்காரம்ன்றது இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஓங்காரத்தை அபர பிரம்மமா சொல்றது. புரிஞ்சு அந்த இதுல முண்டகோபுரத்துல ஒரு வாக்கியம் வரும், வே வித்யே வேதிதவ்யே பராச்ச அபராச்ச அப்படின்னு இருக்கு. அத சொல்லும் பொழுது பரவித்யா அப்படின்னு சாட்சாத் பிரம்ம வித்யா சொல்றது. அபர வித்யின்னாக்க ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வ வேதம் புராணம் இதிகாசம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவைகளை அனைத்தையுமே இது சொல்றது. அதாவது நம்ம ஞானத்தை சம்பாரிச்சுக்கிறோம் பாருங்க, அதுக்கு எது உபயோகமா இருக்குதோ அதுதான் இந்த அபர வித்யின் பேரு அப்படின்னு அங்க ஸ்பஷ்டமா இருக்கு. பரவித்யின்னாக்க பரமாத்ம விஷயகமான வித்யன்னு இருக்குது. அதனால இது இந்த பரம் அப்படின்னாக்க பிரம்மா பிரம்ம, அபரம் பிரம்ம அப்படின்னா அது ஓங்காரம் பிரணவம். எல்லாமே பிரணவத்துல அது அடங்கி போயிடுச்சு, பிரணவத்துல அடங்கி போயிடுச்சு. பிரணவத்துல அடங்கி போயிட்டதுனால இத பிரம்மன்னு சொல்றது. ஏன்னா இந்த பிரம்மமானது வியாபிச்சு இருக்குது, பிரணவமும் வியாபிச்சு இருக்குது. பிரணவம் தானே அக்ஷராணம் அகாரோஸ்மின், ஏன்னா பிரணவத்துல முதல் அக்ஷரம். அந்த அ அப்படின்றதுக்கு அவரக்ஷணேன் தாத்துவை சொல்லி சுவாமி தேசியன் மூலமந்திராதிகாரத்துல சாதிச்சிருக்கார். அவரக்ஷணை, அவன் அந்த தாத்து, அவனம் அப்படின்னாக்கா ரட்சிக்கிறதுன்னு அர்த்தம். அத சொல்றது. அதனால ஓங்காரத்தை சொல்றது. இது சாட்சாத்து உபனிஷத்து பிரஸ்னோபனிஷத்து சொல்லிட்டு போயிருக்கு. அதனால அபரம் பிரம்ம ஓங்காரா அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு.
அதனால பரம்பிரம்மாதிகச்சதி அப்படின்னாக்க பிரணவத்தை இவன் அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாரும் ஒத்துண்டது தான். இது எல்லா வேதாந்திகளும் அதை ஒத்துண்டு தான் போகணும். ஏன்னா பிரணவம் தான் இந்த சப்த பிரம்மன் சொல்லப்படுறது. அதனால இது பரமாத்மாவை தான் இது சொல்றது அப்படின்னு நீ சொல்லாத. அது மாதிரி சப்த பிரம்மம் ஸ்போடம் பிரம்மம் அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லாத. அது கிடையாது அப்படின்னு சாதிச்சு முடிச்சார். அதுக்கு பேர்ல இவன் ஆக்ஷேபம் பண்ற, அப்படியே நீ அர்த்தம் பண்ற. பிரம்மம் எப்படி இருக்குதுன்னாக்கா நம்மளால கண்ணால பார்க்க முடியறது இல்லை. அந்த மாதிரிதான் இருக்கு பிரம்மான்றது. பிரம்மான்றது நம்மளால பார்க்க முடியறது இல்லை, அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி சூக்மமாக இருக்கக்கூடிய ஸ்போடம் தான் சப்த பிரம்மன் சொல்லப்படுறது. அப்படியே இருக்கட்டுமே. ஏன்னா பிரம்மம் சூக்மமானது, வையாகரனாலும் ஆஸ்திக அதுதானே. அதனால பிரம்மன்றது சூக்மமானது. சூக்மமான பிரம்மம் நம்மளால கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இந்த சூக்மமான ஆகாரத்தோட கூடினது சப்த பிரம்ம, அதுதான் ஸ்போட தத்துவம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னா அதுவும் தவறு. ஏன் அப்படின்னா பொதுவாக ஸ்தூலமா இருக்கிற வஸ்துவில தான் ஞானம் வருது, சூக்ஷமா இருக்கிற வஸ்துவில ஞானம் வருதில்லை. இப்ப நம்ம ஆத்மா அணுஸ்வரூபமா இருக்குது. அணுஸ்வரூபமா இருக்குச்சே நமக்கு தெரியறதா? ஞானம் வந்ததா? இப்ப ஆத்மஸ்வரூபத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கோம்? ஏதோ சாஸ்திரம் சொல்றதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்குது. நிரதிசயமான ஆனந்த ஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், நிர்விகாரமா இருக்கும் அப்படி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். அதனாலதான் இப்ப இவ்வளவு தூரம் பிரயத்தனப்படுறதே பகவத்கீதையில. ஆத்ம சாட்சா்காரம் ஓணும்னு கர்மயோகத்தை பண்ணு, ஞான யோகத்தை பண்ணு, அந்த பద్ధதியில உனக்கு எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றது. இதை எல்லாமே ஆத்ம சாட்சா்காரம் வரணும். அதுக்கு ஆத்ம ஜானம், ஆத்ம யாதாத்மிய ஜானம் வரணும். அதுக்கோசரம் உபாசனம் பண்ணு அப்படின்னு தான் உபதேசிக்கிறது. அதனால சூக்ஷ்மாகாரமா இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கு பாருங்க, அது அதனுடைய அர்த்தத்தை என்னைக்குமே போதிக்காது. ஏன் அப்படின்னாக்கா இங்க இந்த சப்தம் இருக்கு பாருங்க, சப்தமானது தன்னுடைய சொரூபத்தினால அர்த்தம் நமக்கு சொல்லாது. சொரூபத்தினால நமக்கு அர்த்தம் சொல்லாது. சொரூபத்தினால என்னைக்கும் அர்த்தமே சொல்லாது. அது வேற ஏதோ சொல்லும் அப்படின்னாக்கா இது ஒரு சப்தத்தினுடைய சக்தி இருக்கு பாருங்க. சப்தத்தினுடைய சக்தி, அதாவது இந்த சப்தத்துக்கு இது பொருள் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதை கொண்டுதான் நாம தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தெரியும் அப்படின்னா, இப்ப நம்ம பேசச்சு அயம் மனுஷ்யா அப்படின்னு சொல்றோம். அயம் மனுஷ்யான்றதுக்கு அந்த மனுஷ சப்தத்துக்கு பொருள் தெரிஞ்சுட்டு இருக்கணும், சக்தி. அதை தெரிஞ்சுட்டாதான் நம்மளால இந்த சப்தத்துக்கு இது பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த சப்தத்துக்கு இது பொருள் அப்படின்னு தெரியணும். இல்லைன்னா அது தெரியாதோ இல்லையோ. அது தெரியாததுனால நமக்கு எப்படி இது ஞானம் வரும்? ஏன்னா சூக்ஷமா இருக்குன்ற நீ சூக்ஷமா இருக்கிறதுனால நமக்கு எப்படி தெரியும்? அதனால இத சூக்ஷ்ம தத்துவம் ஸ்போடம் அப்படின்னு சொன்னாக்க சூக்ஷ்மமான ஸ்போட தத்துவம் தான் சப்த பிரம்மன் சொல்றது. அது நமக்கு ஞானத்தை கொடுக்கறது. அந்த ஸ்போட தத்துவம் தான் மோட்ச பரியந்தம் நமக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்லாம் நீ சொல்றது எப்படி சரி வரும்? அதனால அது வராது. அது அதனால அந்த வாதமும் தவறான வாதம் அப்படின்னு பதில் சொல்றா பெரியவா. அதற்கு அவ ஒரு கேள்வி கேட்கிறா.
மகாபாரதத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, கோடஸ்துவம் வர்ணஜுஷ்டா அப்படின்னு இருக்கு. நீ ஸ்போடமாக இருக்கிறாய், வர்ணத்தில் ஆனந்தப்பட்டவனாக ஸ்போட தத்துவமாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்றது. வர்ணம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, துவம் ஸ்போடக நீ ஸ்போடமாக இருக்க அப்படின்னு அங்க இருக்குது அப்படின்னு மகாபாரதத்தில் இருக்குது. வியாசரே அது சொல்லிட்டு போயிட்டேன். அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்? இப்ப ஸ்போட தத்துவமா இருக்குது, இது வர்ண தத்துவம் அப்படின்லாம் சொன்னேன்னாக்க இதுக்கு நீ அர்த்தம் சொல்லணும் இல்லையோ? அப்ப ஸ்போடம்ன்றது நாங்க சொல்றது தானே, அது வர்ண சப்தம் இருக்கு, ஸ்போடம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சாதிக்கிற, அதுவும் தப்பு. அது ஸ்போடத்துவம் வர்ணஜுஷ்டா அப்படின்னு பாரதத்துல சொல்லப்பட்டது கூட போதனம் இருக்கு பாருங்க, அர்த்த ஞானம் வருது இல்லையோ, அர்த்த ஞானத்துக்கு அனுகூலமான சக்தியை தான் அங்க சொல்றது. அது சக்தியை தான் சொல்றது. அது ஏன் அந்த மாதிரி சொல்றதுன்னாக்கா, ஸ்போடம்னா என்ன அர்த்தம்? ஸ்புட்யதே அர்த்தஹ அனேன அப்படின்னு சொல்றது. அது அதாவது ஸ்புட்யதே சப்தத்தினுடைய அர்த்தமானது தெளிவாக்கப்படுகிறது. அர்த்தம் எதனால? அனேன இதனால் அப்படின்னு சொல்றதுனால இது இந்த ஸ்போடன்றது சக்தி தான் சொல்றது. ஒரு சப்தத்தினுடைய சக்தி, ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அதனுடைய ஞானம் நமக்கு வரது இல்லையோ, அந்த ஞானமானது சக்தின்னு சொல்லப்படுறது. அந்த சக்தியினாலதான் நமக்கு இந்த சப்தத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு தெரிய வருது. அதனால இது சூக்ஷ்மமான சப்தம்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி நீ சொல்ற ஸ்போடம்ங்கிறது ஒரு ஸ்போட தத்துவம் நீ சொன்ன பாரு, அதுவும் இங்க சொல்லப்படலை. ஏன்னா நீ சொல்றது அத்தனையுமே கல்பிக்கப்பட்டதா இருக்கு. கல்பிக்கப்பட்டதா இருக்கக்கூடியது நீ சொல்றது. அது அதனால அது இங்க சொல்லப்படலை. அதனால வர்ணங்களே சப்தங்கள், அந்த சப்தங்களுடைய அர்த்தத்தை போதிக்கிறது, ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது. அது எது அது கொடுக்கும்னா சக்தி தான் கொடுக்கும். அந்த சக்தி ஸ்போடங்கிற சப்தத்தினால சொல்லப்படுகிறது. அதனால சூக்ஷ்மமான சப்தம் நீ சொன்னது கிடையாது, சூக்ஷ்மாகாரமான ஸ்போட சப்தம் தான் இங்க அந்த ஸ்போட சப்தத்தினால சொல்லப்படுறது அப்படின்றது தப்பு. அதனால நீ ஸ்போட பிரம்மவாதம், நாத பிரம்மம், ஸ்போட பிரம்மம், சப்த பிரம்மம் அப்படின்னா நீ சொல்ற வர்றது இதெல்லாம் கால்பனிகம்தான், எல்லாம் கல்பிக்கப்பட்டது. அது அதனால சப்த பிரயோகத்தை சொன்னதனாலேயே அதிரிக்தமான ஸ்போடம் சித்திக்கும் அப்படின்றது ஒரு வகையே வராது. அதனால இது சில பேர் யோகி கம்யமா இருக்குது, யோகிகளால் அடையப்படதா இருக்குது அப்படின்லாம் சொல்றா பாருங்க, அது கூட சப்தாத்மகமானது கிடையாது. அது சில பேர் சொல்றா யோகிகள்லாம் சப்த பிரம்மத்தை அடைஞ்சுட்டா அப்படின்லாம் சொல்றது கூட வெறும் லோகத்துல சொல்லப்படுற சப்தம் அப்படின்றது கிடையாது. அது கிடையாது. அங்க கூட என்ன அப்படின்னாக்கா சர்வாத்மகமான பிரம்மம் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அது வரும். இதம் சர்வம் யதயமாத்மா வாச சூக்ஷ்மாத்யவஸ்தா கதனம் அப்படின்னு 35வது ஸ்லோகத்திலேயே சாதிச்சிருக்காரு. அதனால அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். ஆகவே நீங்க சொல்ற மாதிரி இந்த சப்தத்தினால ஸ்போடம்ங்கிறது ஒரு தத்துவம் தெரியுது. சப்தத்தை காட்டிலும் ஒரு அக்ஷரத்தை சொன்னாக்கா அந்த அக்ஷரத்தினால ஒரு ஸ்போடம்ங்கிறது வெளிப்படுகிறது அப்படின்னா நீ சொன்னது தவறான வாதம். அதனால அந்த இது இங்க சொல்லவே இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இது அதாவது சப்த பிரமாணம், ஆகம பிரமாணம்
அதனால கூட இது சித்திக்காது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சித்திக்கும். இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம். சப்தோ பிரம்மேதி யத்தத் முனிபிரபிததே சஹி அசித் பேத இஷ்டஹ சூக்ஷ்மாகாரஸ்து சோர்த்தே நகமயதி யதஹ சப்தயா நைஷ ஹேதுः ஸ்போடஸ்த்வம் வர்ணஜுஷ்டஸ்த்விதி யதபிஹிதம் பாரதே சாபி சக்திஹ வர்ணானாம் ஸ்யாத் தயார்த்தஹ உடையிதி கடதே ஸ்போடசப்தோபி தஸ்மாத் அப்படின்னு சாதிக்கிறார். முனிபிஹி மகர்ஷிகள்னால சப்தோ பிரம்ம அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது சப்த பிரம்மண நிஷ்ணாதா பரம் பிரம்மாதி கச்சதி அப்படின்ற வாக்கியங்கள்லாம் கூட இங்க எடுத்துக்கணும். பெருமாள் வச்சனத்தை கூட எத்தத் அபிததே எது எது சொல்லப்பட்டதோ அதெல்லாம் சக அச்சித் பேதோஹி ஒரு அச்சேதனத்தினுடைய பேதம் தான். நீ சொல்ற ஸ்போட தத்துவத்தை சொல்றது இல்ல, ஒரு ஆகாசத்தை சொல்லச்சே ஆகாசத்தினுடைய குணமான ஒரு அச்சேதனமான குணம் சப்தம், அதுதான் சொல்றது. அது சப்த ரூபமான ஜட வஸ்து, அதுதான் இங்க சொல்லப்படுறது. இஷ்ட அச்சித் பேதோஹி இஷ்ட அச்சேதனத்தினுடைய பேதம் தான் இங்க சொல்லப்படுறது. வேற ஒண்ணும் இங்க சொல்லப்படல, வேற ஒண்ணுமே இங்க சொல்லப்பட. நீ சொல்ற மாதிரி ஒரு ஸ்போடன்றது சொல்லப்படல அப்படின்னு சாதிக்கிறாரு. அப்புறம் அதன் பேர்ல அவ கேள்வி கேட்டா இல்லையா, அது இந்த மாதிரி சூக்ஷ்மாகாரமா இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாவா. அதி சூக்ஷ்மமாக பிரம்ம துல்லியமானது ஒண்ணு இருக்குது. அதி சூக்ஷ்மமான பிரம்ம துல்லியம், பிரம்ம எப்படி சூக்ஷ்மா இருக்குதோ அந்த மாதிரி இதுவும் சூக்ஷ்மா இருக்குது. இந்த ஸ்போடத்துவம் ஸ்போடத்துவம் சூக்ஷ்மா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க சூக்ஷ்மாகாரக சத்து தத்துவரூபா சூக்ஷ்ம ஆகாரம் சூக்ஷ்மா இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் இருக்குது. அது அர்த்தம் அர்த்தத்தை நகமயதி பொருளை ஒரு சூக்ஷ்மமான விஷயமா இருந்ததுன்னு நமக்கு அர்த்தம் டக்குன்னு தெரியாதே, அதனால அதை நமக்கு போதிக்கிறது இல்லை, போதிக்காது. ஏன்னா ஏஷக இந்த சப்தமானது சப்தையா தான் இருக்கிறதுனாலயே சப்தம் இருந்துருச்சுன்னு எத்தனையோ நம்ம சப்தம் கேட்கிறோம். எனக்கு தெலுங்கு அரையும் குறையுமா புரியும், ஹிந்தி ஒண்ணுமே புரியாது, இங்கிலீஷ் ஓரளவு புரியும், சம்ஸ்கிருதம் புரியுறது, தமிழ் புரியுறது. இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் சப்தம் அவன் பேசிட்டு அர்த்தம் இருக்கு, சப்தம் இருக்குது பேசினாக்க எனக்கு உடனே அர்த்தம் வந்துருமா? சத்தையா அது இருக்கிறதுனாலே அது சுரூபத்தினாலேயே நான் ஹேத்து அர்த்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஹேத்து அது இல்லை. அதனால ஒரு சப்தம் சாதாரணமாக பொருளை நமக்கு போதிக்காது, அதனுடைய சக்தி தான் போதிக்கும். அதனால சப்தம் இருந்தனாலே போதிக்காது. இப்ப சூக்ஷ்மாகாரமான சப்தம் இருக்குது ஸ்போடம், அதுதான் போதிக்கிறது உன்னால சொல்ல முடியாது. அது எப்படி அர்த்தத்தை சொல்லும்? அது வராது. சரி, ஸ்போடஸ்தம் வர்ணஜுக்தகான்னு இதுல இருக்கே பாரதத்துல, அதுக்கு நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஸ்போடஸ்தம் வர்ணஜுக்தகா இது பாரதத்துல எது அபிஹிதம் எது சொல்லப்பட்டதோ வியாசரால ஸ்தாபி அது கூட என்னதுன்னா வர்ணானாம் சக்தி சியாத். வர்ணங்கள் இருக்கே அந்த வர்ணங்கள் தான் சப்தம், அவைகளுடைய சக்தி. சக்தின்னா நமக்கு அர்த்தத்தை புரிய வைக்கிறதுக்கு அதுகிட்ட இருக்கிற சாமர்த்தியம், அது அந்த சக்தி தான். அது சரி, சக்திக்கு ஸ்போடம் எப்படி வரும்? சக்தி அதுதான் இந்த இடத்துல ஸ்போடஸ்துவம் வர்ணஜுக்டான்னு சொன்னாக்கா ஸ்போட சப்தத்துக்கு நீ சக்தின்னு சொல்றியே,
ஒரு சப்தத்தினுடைய பொருளை கூறக்கூடிய சக்தி இருக்கே, அதுதான் ஸ்போடம்னு எப்படி சொல்லுவே அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சுவாமியே சமாதானம் சாய்க்கிறார். அப்ப சொன்ன பாருங்க, ஸ்புட்டியதே அர்த்தா அனேனன்னு அந்த இது அத இங்க சுவாமியே தயா சக்தியா அர்த்தா ஸ்புடா, அந்த சக்தியினால ஒரு சப்தம் அதற்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அறிவிக்கக்கூடிய சக்தின்னு ஒரு சாமர்த்தியம் இருக்குது. அதனாலதான் அர்த்தா ஸ்புடா, அர்த்தமானது ஸ்புடமா ஆகுறது. இப்ப ஸ்புடமா தெளிவாகிறது. நமக்கு அந்த சக்தியை தெரிஞ்சாதான் நமக்கு ஞானம் வரும். சக்தி தெரியலன்னா வராது இல்லையோ. அதனால ஸ்போட சப்தோபி கடத்தே, ஸ்போட சப்தமானது இந்த வர்ணத்துல அல்லது சக்திய அது கடத்தை அது அன்வயிச்சிடும், சரியா வரும். அது சரியா வர்றதுனால அது தோஷம் இல்லையே அது. ஆகையினால இந்த ஸ்போட சப்தம் ஸ்பஷ்டமா இருக்குன்னு நீ கேட்டையானா அது ஒரு பதத்தினுடைய சப்தத்தினுடைய பொருளை சொல்கிற சக்தியை தான் சொல்றது. ஏன்னா அதனாலதான் நமக்கு அர்த்த ஞானமே வரும். சப்தத்தினால அர்த்த ஞானம் வரவே வராது. சப்தம் சுரூபதான அர்த்தத்தை நம்ம போதிக்காது. முன்னாடி ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை சொல்லிருக்கார், எல்லா சப்தத்துக்கும் பொருள் இருக்கு, ஆனால் நமக்கு ஞானம் இருந்தாதான் அதை தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு ஞானம் இல்லைன்னா எப்படி அதை அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும்? ஞானம் இல்லைன்னா அர்த்தத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது. அதனால இந்த ஸ்போடம்ன்றது ஒரு சப்தமா அர்த்தம் பண்ணிக்காத, சப்தத்தினுடைய பொருளை கூறக்கூடிய சக்தின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, சப்தோ பிரம்மேதி அத்தத் முனிபிரபிததே சஹ்ய சித்வேத இஷ்டஹ சூக்ஷ்மாகாரஸ்து சோர்த்தம் நகமயதி யதஹ சப்தயா நைஷ ஹேதுः ஸ்போடஸ்த்வம் வர்ணஜுட்டஸ்விதி யத் அபிஹிதம் பாரதே சாபி சக்திः வர்ணானாம் ஸ்யாத் தயார்த்தः ஸ்புடயதி கடதே ஸ்போடசப்தோபி தஸ்மாத் கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.